இந்த ஒரே வார்த்தையில 3 விதமான ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்துக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நம்முடைய பரம தகப்பன் அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறபடினால் 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாள்ல இந்த காலை பொழுதுல நமக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 3 விதமான ஆசீர்வாதம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் தேவை. இது வேணாம், இது மட்டும் போதும்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலன் வேண்டும். பிரியமான தேவச்சனமே, பலன் இருந்தால் தானே நம்ம ஓட முடியும், ஓடி வர முடியும், வேலை செய்ய முடியும். பலன் எல்லா மனுஷனுக்கும் நமக்கு வேண்டும். அதே போல கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம். ஒரு மனுஷனுக்கு சமாதானமும் வேணும். எனக்கு பலன் மாத்திரம் போதும், சமாதானம் வேணான்னு யாராலையும் சொல்ல முடியாது. பலன் இருந்து சமாதானம் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, சோர்ந்து போய்விடும். அதனால கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனையும் கொடுக்கிறார், சமாதானத்தையும் கொடுக்கிறார். மூன்றாவதாக நான் அவர்களை ஆசீர்வாதிப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அருமையான வேத புத்தகத்திலே அருமையான வார்த்தை என்று சொன்னால் இந்த சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. 3 விதமான ஆசீர்வாதங்களும் இதில் அடங்கி இருக்கிறது. நமக்கு பலன் ரொம்ப முக்கியம், சமாதானம் அதைவிட முக்கியம், ஆசீர்வாதமும் முக்கியம். பிரியமான தேவஜனமே, ஒன்று விட்டு ஒன்று நம்மளால் வாங்கி கொள்ள முடியாது. 3மே இருந்தால் தான் நம்ம இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா.